சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற இந்த நிலையில இந்த அதிரடி மாற்றம் கொங்கு அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதோட பின்னணி குறித்து கோவை திமுக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு கோவை மாவட்டத்துல ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு செந்தில் பாலாஜி பொறுப்பாளரா நியமனம் செய்யப்பட்டார். அப்போ கோவை திமுகவுல பவர்ஃபுல்லாக இருந்தவர் கார்த்திக் மட்டும்தான். துணை மேயர், எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் பதவிகள்ல இருந்தாரு. நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்ன்றதால சமுதாய ரீதியா அமைச்சர் ஏவா வேலுவின் துணையும் இவருக்கு இருந்திருக்கு. பொதுவா செந்தில் பாலாஜி போற இடங்கள்ல ஏற்கனவே உள்ள பவர் சென்டர்களை மாத்தி தனக்கு தகுந்த நபர்களை நியமனம் செய்யறது வழக்கம். அந்த வகையில கோவையிலையும் மாற்றங்களை செஞ்சார். அவரு சிறைக்கு செல்வதற்கு முன்பு நடைபெற்ற உட்கட்சி தேர்தல் போதே கார்த்தியோட இடத்துல வேறு ஒருவரை நியமனம் செய்ய திட்டமிட்டிருந்தாரு. சிறைக்கு போனதால அது தாமதமானது. மறுபக்கம் கார்த்திக்கு எதிராக புகார்களும் வரிசை கட்டி நின்னது. 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல தன்னுடைய மனைவிய மேயராக்கிறதுக்கு அவர் போட்டியாளராக இருந்த மீனா ஜெயக்குமாருக்கு எதிராக அரசியல் செய்தது, பதவிகளுக்கு பணம் வசூல் வேட்டையில் இறக்கியது, கோவை எம்பி ராஜ்குமாருடன் மோதல், கோத்தகிரியில் எஸ்டேட் வாங்கியதுன்னு அடுத்தடுத்து சர்ச்சைகள்ல சிக்கிட்டு வந்தார். அதற்கு சரியான நேரம் பார்த்து காத்திருந்தார் செந்தில் பாலாஜி. கரூர்ல திமுக முப்பெரும் விழாவை நடத்தி தலைமையிடம் ஸ்கோர் செய்த நேரத்தை பயன்படுத்தி மாத்தியிருந்தார். அவருக்கு பதிலா மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள செந்தமிழ் செல்வன் பாரம்பரிய திமுக குடும்பத்தை சேர்ந்தவர். கார்த்தியை போலவே இருவருமே நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இளைஞரணி துணை அமைப்பாளர், பகுதி செயலாளர் உள்ளிட்ட பதவிகள்ல இருந்தவர். பெருசா எந்த சர்ச்சையிலுமே சிக்காதவர். தன்னுடைய கைக்கு அடக்கமா இருப்பாருன்றதால செந்தில் பாலாஜி இவரை டிக் செஞ்சிருக்கிறாரு. இது ஆரம்பம் தான். தேர்தல் நெருங்க நெருங்க செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்துல மேலும் பல மாற்றங்களை அரங்கேற்றுவார்னு சொல்றாங்க. செந்தில் பாலாஜியின் நடவடிக்கைகள் திமுக கூட்டணிக்கே வேட்டு வைக்குது. விஜய் கரூர்ல பிரச்சாரம் செய்ய இருக்கிறாரு. அப்போ என்ன கொளுத்தி போட போறாருன்னு தெரியல. அவருக்கு கூட்டம் சேராமல் தடுக்க பலவிதமான நாடகங்களை அவர் அரங்கேற்றுவார். அப்படி விஜய்க்கு அதிகம் கூட்டம் சேராமல் தடுத்து விட்டால் செந்தில் பாலாஜியின் கொடி திமுகவில் பட்டுளி வீசும். அதோட அவர் வைத்ததுதான் கட்சியில் நடக்கும்.